ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் எஸ்பி கேம்லே. இதோட ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளையாண்டு. இன்றைக்கி தான் நம்ம விளையாட போகிறோம். ப்ளீஸ் கொஞ்சம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஒரு சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேம் விளையாண்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு. நம்மளோட கன் வகையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். எல்லாம் அப்படியே இருக்காது. இன்னும் சில கேம்லாம் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் அப்படியே மறுபடியும் போயிடும். ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அதனால தான் இப்போ நம்ம இருக்கிற இந்த 3 கன்னை வச்சு நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். வாங்க ப்ளே பண்ணலாம். முன்னாடி நம்ம சேனலை கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லை தெரியல, அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு போடுங்க நண்பா. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கிற தகவலாச்சு எனக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட விளையாண்டு ரொம்ப நாள் இருந்ததுனால லைட்டாக டச் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஹெட்டு உழுவுமா இல்லைன்னு தெரில. இருந்தாலும் நான் உங்களுக்காக ஹெட்ஷாட்டில் பழகிக்கிறேன். என் பழைய கேம் ப்ளே பார்த்தீங்களுக்கு தெரியும், நான் நல்லாவே ஹெட்ஷாட் நல்லாவே விட்ருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் எடுத்துப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஓரமாக போய்க்கலாம் கைஸ். அப்புறமேட்டு அங்கே தெரியுங்களா அந்த சுற்றிலாட்டம் ஆடுதுங்களா, அதுக்கு நேராக நம்ம போய்க்கலாம். பார்த்தீங்களா கைஸ், தூரத்துலேருந்து ஹெட்ஷாட் அடிக்கிறதாங்க கைஸ் நம்மளோட பழக்கமே. இந்த தடவை லைட்டாக ஹெட் விழுவலை, பார்த்துக்கலாம் கைஸ். பின்னாடி யாரும் அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். மேட்ச் வேறு ஓப்பன்ஸ் விக்ட்ரி வந்துருச்சு மெசேஜ். இப்போ பாருங்க கைஸ் பவரை. இந்த சோழ கமண்டை தான் கைஸ் ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் முன்னேலேருந்து. இவங்க கதையை முடிச்சு விட்டாச்சு. அதெல்லாம் ஒரு ஹெட்டு வச்சு உங்கள் கதையை முடிச்சாச்சு கைஸ். உங்களுக்காக இன்னொரு ஹெட்டு நான் வைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் கைஸ். இப்போ பாருங்கள் ஹெட்டு கன்ஃபார்மாக விழுவும் பாருங்கள். அதுக்காக நம்ம அவனுங்க ஸ்குவாடுக்குள்ளே தான் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். போச்சு. அவ்வளோதான் கைஸ். என்ன மேட்ச் எண்டிங் கைஸ், மேட்ச் எண்டிங் வந்துருச்சு. இந்த தடவை டிஃபீட். ஆனால் இந்த தடவை சும்மா விடக்கூடாது கைஸ். இப்போ பாருங்கள் மறுபடியும் நம்ம இன்னொரு மேட்ச்க்கு வந்தாச்சு கைஸ். ஏன்னா ரொம்ப நாள் கேம் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் அதனால எனக்கே டச் விட்டு போச்சு. இப்போ வைக்கிறங்க பாருங்க ஹெட்ஷாட். கைஸ் யாருங்க கைஸ் அவன் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். நம்மளுக்குன்னே வந்துட்டான் கைஸ் காலாங்காத்தால். அவ்வளோதான் கைஸ், ஹெட்டு அழகாக வைக்கிறோம் கைஸ். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஹெட்ஷாட் இவனுக்கு நம்ம கையால் தான் கில்லே இருக்குது. அதான் பவுனி நம்ம கில் போட்டாச்சு கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிற கன்று தான் கைஸ் ஒரு மாதிரி மொக்க கன்னாக இருக்கும். ஆனால் அந்த மொக்க கன்று வச்சு நான் என்னோடய கேம் பிளேயில் நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. என்னோடய கேம் பிளேயில் நல்லா தரவாக தான் கைஸ் இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற கன்று தான் அப்படி. என்ன பண்ணுறது கைஸ், இந்த கேமில் நம்ம கன்று எடுக்கிறதுக்குள்ளாரே கிட்டத்தட்ட 100 வருஷம் பக்கமாக இரும்போல கைஸ். போச்சு கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஒருத்தன் டேக் பண்ணிட்டாங்க கைஸ். பாருங்க கைஸ், இவங்களாம் நல்ல கண்ணை வச்சுருக்கானு கைஸ். நம்மகிட்ட 2-3 நல்ல கன்று இருக்குது. ஆனால் நம்ம இப்போதைக்கு இருக்கிற கண்ணை வச்சு தான் விளையாண்டுட்ருக்கோம். அதனால தான் ஸோ போனால் போதே விளையாண்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கண்ணை எக்யூப் பண்ணிட்டு வரோம். பார்க்கலாம் நாங்கள் கைஸ். இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் வைக்கணும் கைஸ். ஹெட்ஷாட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு மட்டும் ஹெட்ஷாட்டே அவ்வளோவா உழுவ மாட்டேங்குது கைஸ். அது யான்னு எனக்கு சத்தியமாக தெரில. அப்போ இவனுக்கு லைட்டாக உளுந்துருக்குது. அவ்வளோதான் கைஸ். நான் ஷார்க் மண்டே எனக்கு நல்லாவே ஹெட்ஷாட் விழுது கைஸ். நான் நம்மளை டேக் பண்ணிட்டோம். நம்மகிட்ட பவர் கார்டு கொடுக்குறதையே ரொம்ப நாள் ஆயிடுது. ஸோ மேட்ச்சில் நம்ம விக்ட்ரி. ஓகே கைஸ், அடுத்து இன்னொரு வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். இப்போ நாம் போயிட்டு வரலாம். வெல்கம், பபாய், see you.